புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். சட்டம் ஒழுங்கை கட்டிக்காக்கும் காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் உதவி ஆய்வாளரின் பல்வேறு சந்தேகத்தை எழுப்பிய மர்ம மரணத்தை பற்றியும், கோவிலில் இருந்த பழங்கால அரிய பொக்கிஷமான மரகதலிங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட பரபரப்பு சம்பவத்துடன், பள்ளியின் சுவர் இடிந்து மாணவன் உயிரிழந்த சம்பவத்துடன், பல ஆண்டுகளாக போலீசாருக்கு போக்கு காட்டி வந்த ஜன்னல் திருடர்கள் கைதான பரபரப்பு சம்பவங்களை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பெண் உதவி ஆய்வாளர் தற்கொலையில் நீடிக்கும் மர்மம். அம்பத்தூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த பெண் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி சம்பவத்தில், அது தற்கொலை அல்ல கொலை என தற்கொலை செய்து கொண்ட பெண் உதவி ஆய்வாளரின் சகோதரி பரபரப்பு குற்றம் சாட்டியிருக்கும் சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்ட பகுதியை சேர்ந்தவரான அந்தோணி மாதா. இவர் கடந்த 2 ஆண்டுகளாக அம்பத்தூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று இவருக்கு இரவு நேர பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் பணிக்கு வராததால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் அவர் தொலைபேசியையும் எடுக்காததால் சம்பவத்தன்று அதிகாலையில் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்து உள்ளனர். அப்போது அவர் வீட்டினுள் தூக்கிட்ட நிலையில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில், உதவி ஆய்வாளரான அந்தோணி மாதாவிற்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து அம்பத்தூர் அடுத்த சோழபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில், கடந்த சனிக்கிழமையன்று ரஞ்சித்குமாரை வீட்டிற்கு வருமாறு அந்தோணி மாதா அழைத்ததாகவும், அதற்கு ரஞ்சித் மறுத்துவிட்டதால் ஆத்திரமடைந்த அந்தோணி மாதா ரஞ்சித்குமாருக்கு வீடியோ கால் செய்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இறந்த அந்தோணி மாதாவின் குடும்பத்தாரோ அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும், அவரை ரஞ்சித்குமார் தான் கொலை செய்து விட்டார் எனவும் குற்றம் சாட்டி அது தொடர்பாக அம்பத்தூர் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்துள்ளனர். இதற்கிடையில் அந்தோணி மாதாவின் சகோதரியான மரியாவோ சம்பவத்தன்று இரவு சுமார் 1:30 மணிக்கு தனது அக்கா அந்தோணி மாதாவின் போனிலிருந்து மீஞ்சூர் காவல் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் தன் தந்தையை தொடர்பு கொண்டு அந்தோணி மாதா தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் மகாலட்சுமி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் அக்கா இறந்துவிட்டதாகவும், உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அன்று அதிகாலையில் 3:30 மணிக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சகோதரி அந்தோணி மாதாவின் உடலை பார்த்தபோது தாடைக்கு கீழும் பின் தலையிலும் அடிபட்டிருந்தது என்றும், இது எப்படி ஏற்பட்டது என்றும் அவரது சகோதரி கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல அவர் தூக்கிடப்பட்டிருந்த புகைப்படங்கள் எடுக்கவில்லை என்பதுடன், தூக்கிட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்ப்பதாக கூறுபவர்கள் பெற்றோருக்கு தெரிவிக்காமல் எப்படி அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்தார்கள் என்றும், அந்தோணி மாதா தூக்கிட்டு இறந்ததற்கான எந்தவிதமான தடயமும் இல்லை என்பதுடன், அவர் தூக்கிடப்பட்டதாக போலீசாரால் கூறப்படும் நேரத்தில் அவருடைய மகன்கள் இருவரும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். அப்படி இருக்கும் பொழுது வீட்டின் கதவை போலீசார் எதற்காக உடைத்து மீட்க வேண்டும்,
சத்தம் கேட்டு பிள்ளைகளே எழுந்திருக்க மாட்டார்களா என பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ள அவர்கள் இந்த விவகாரத்தில் அனைத்தும் தவறாக இருப்பதாகவும் தனது அக்காவின் உடல் பிரேத பரிசோதனை முடிவதற்கு முன்பே எப்படி ஊடகங்களுக்கு தற்கொலை என செய்தியை காவல்துறையினர் கொடுத்துள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அவசர கதியில் தனது அக்காவின் உடலை கொண்டு செல்லுமாறு வற்புறுத்தியதாகவும் அந்தோணி மாதாவின் இறப்பில் அனைத்து மர்மமாக இருப்பதால் அவரது மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். அம்பத்தூர் T1 ஸ்டேஷனில் அந்தோணி மாதா எஸ்ஐ என்னோட கூட பிறந்த அக்கா, அவளோட தங்கச்சி நான். அவள் கொலை செய்யப்பட்டா, அவள் தற்கொலையே பண்ணவே இல்லை. ஏன்னா 13ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அக்கா எனக்கு தான் கால் பண்ணா. எடுத்தோடனே அக்கா நான் ஸ்டேஷனில் இருக்கேன் அக்கான்னு கேட்டேன். ஆமாம் நைட் டியூட்டியில் இருக்கேன், வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னான். சொல்லிவிட்டு ஃபோனை வச்சா, நாளைக்கு நான் காலையில் வீட்டுக்கு வர்றேன், பசங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சா. அவள் ஃபோனை வச்சு வீட்டில் ஒரு 45 மினிட்ஸ் கூட இருக்காது, உடனே ஃபோன் வருது. 1:20க்கு வருது ஃபோனு. யாருன்னா மீஞ்சூர் ஸ்டேஷன் எஸ்ஐ ரஞ்சித் குமாரி எங்கள் அக்கா ஃபோனில் இருந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு சூசைட் தூக்கு போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மறுபடியும் காலை கட் பண்ணிட்டு அகைன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் அம்பத்தூரில் இருக்கிற மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் நாங்கள் வச்சுருக்கோம், ஐசியூவில் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சொல்லி 5 மினிட்ஸ் கூட ஆகலை சார், 5 மினிட்ஸ் கூட ஆகலை. இந்த ஃபோன் பண்ண கேப்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேப்பு தான் சார். வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், புரியுதுங்களா? 10 நிமிஷம் ஆகிற கேப்பில் எப்படி அவங்க 10 நிமிஷத்துலேயே செத்துட்டான்ற நியூஸையும் சொல்கிறாங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருப்பாங்கல்ல, ஸோ ஐசியூ போன எனக்கு அந்த ரிசிப்ட் எனக்கு வேணும், அந்த ஃபார்ம் வேணும் எனக்கு. அது காட்டலை. வீடியோ காலில் எங்கள் அக்கா பேசினான்னு சொல்கிறாங்க, அந்த ப்ரூஃப் காட்டலை. எங்கள் அக்கா நாண்டுட்டு செத்தான்னு சொல்கிறாங்க. அப்போ செத்தானா எப்பயுமே எங்கள் அக்கா எங்களுக்கு காட்டியிருக்கா. எங்கள் அக்கா ஒவ்வொரு இதுக்கும் ரிப்போர்ட் எடுக்க போகும்போது வீடியோ எடுப்பாங்க. ஆனால் எங்கள் அக்காவை கேட்டால் நாங்கள் வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கலை. எங்கள் அக்கா தொங்கிட்டு இருந்தான்னு சொல்கிறீங்க, ஃபோட்டோ காட்டுங்கன்னா ஃபோட்டோ காட்டலை. ஏன் சார் அப்படின்னா அப்பா உயிருக்கு துடிச்சிட்டு இருந்தாங்க, அதனால நான் உங்களை காப்பாற்றவும் முடிச்சேன் சார். இது இந்த இடத்துல ஒரு 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 பொண்ணு அவங்க தொங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் டியூட்டியாக தானே நீங்கள் பார்க்கணும். அப்போ பிளட் ரிலேஷன் நாங்கள் எங்ககிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எங்கள் அக்காவை எப்படி இறக்குனாங்க எங்களுக்கு சந்தேகத்தின் மேலே சந்தேகம் அதிகமாக இருக்குது சார். கொஞ்ச நேரத்திலேயே உங்க பொண்ணு இறந்துட்டா, இந்த மாதிரி அம்பத்தூர் மகாலட்சுமி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் 2 நிமிஷத்துலேயே நீங்கள் கேஎம்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இவங்க அடுத்தடுத்து அவங்க தப்பிக்கிறதுக்காக அம்பத்தூர் T1 ஸ்டேஷன் அங்கே இருக்கிற ஏசி கொண்டு அந்த ரஞ்சித் எஸ்ஐக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார். ஒரு குற்றவாளியை காப்பாற்ற ஒரு சட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா சார்? அப்ப எங்களுக்கு நீதி இல்லையா சார்? சொல்லுங்க சார். எங்க அக்காவும் அதே ஸ்டேஷன்ல எஸ்ஐ சார். எங்க அக்கா எத்தனை கேஸ் டீல் பண்ணிருக்கா சார்? கம்மிங் மண்டேல கூட எங்க அக்கா ஆந்திரால ஒரு கேஸ் டீல் பண்ண போறத எங்க அக்கா சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கே இந்த அநீதினா அப்ப எங்களை மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன சார் பண்ணுவீங்க? அநியாயம் இருக்கு சார், அநியாயமா பண்றீங்க. உங்க குடும்பத்துக்கு நடக்கிறதா நீங்க யோசிங்க சார். எங்க அப்பா சம்மதம் இல்லாம சிக்னேச்சர் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. எல்லாமே சீட்டிங் சார், எல்லாமே சீட்டிங். இதனையடுத்து அம்பத்தூர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளரை தற்கொலைக்கு தூண்டியதாக மீஞ்சூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அம்பத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.